சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. செய்யும் தொழிலே தெய்வம். கண்டிப்பாக நம்ம எப்படி எந்த தொழிலை நம்ம செஞ்சாலும் பரவாயில்ல, அதை நேர்மையாக கரெக்டாக செய்யணும். கண்டிப்பாக நேர்களே. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு சிறிய கைத்தொழிலாக இருக்கட்டும், கவலையே இல்லை. ஐயோ, நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் நீதிபதியெலாம் கிடையாது, நான் இதெல்லாம் கிடையாதுன்னு யாரும் கவலைப்படக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு பெரிய பிராமணன், அதாவது கணபதி ஹோமம் இதுக்கெல்லாம் போகிறவர் இருந்தார். இது என் மனதை தொட்ட கதை. ஏற்கனவே நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன அனுபவம் பழச நினைவாக்குது. கண்டிப்பாக பழசை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நேர்களே. நான் இந்த சென்னையை மிதிக்கிறப்ப நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலை, நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. பிடி இல்லாமல் இருந்தபோது எனக்கு வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்கிறாப்புல என்னை வாழ வச்ச ஊர் இது. கண்டிப்பாக அதே போல் நம்ம முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன முதலாளியாக இருக்கட்டும், பெரிய முதலாளியாக இருக்கட்டும், எங்கே வேலை பார்க்குறோமோ விசுவாசம்தான் முக்கியம். கண்டிப்பாக அதே போல் இந்த ஹோமத்துக்கு போகிறப்ப, இந்த கணபதி ஹோமத்துக்கு போகிறப்ப நிறைய பிராமணன்லாம் போகிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் குறைச்ச சம்பவனை, குறைச்ச பணம், சாப்பாடு இலை போட்டால், அதாவது பாரபட்சம் இல்லாமல் நம்ம உணவு கொடுக்கணும். ஆனால் அவருக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டார். நான் நிறைய வேலை பார்த்தேனே, எனக்கு இவ்வளோ தான் சம்பளமா? நான் இதை நினச்சி நான் என்னென்னமோ மனக்கணக்கு போட்டுட்டு வந்தேனே, நான் என் மனைவிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவர் வருந்துறார். அப்போ சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லா பேர் இலைக்கும் போடுறப்ப நம்ம பரமாச்சாரியார் நம்ம எல்லா குருவாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களாக இருக்கட்டும், இலையில் சரிசமமாக பாகுபாடு பார்க்கக்கூடாது. அங்கே என்ன உணவு அளிக்கிறியோ இங்கேயும் உணவு அதே அப்படி போடணும். ஆனால் அவங்க அது நினைக்காம, உனக்கு இது போதும், இந்த சக்கரை பொங்கல்லாம் போதும், நீ எந்திரி, சாப்பிட்டது போதும் அப்படிங்கிறப்ப, உணவு சாப்பிடும் பொழுது யார் எந்திரின்னு சொல்லக்கூடாது. மகா பாவம். அவர் எந்திரிச்சு வருத்தப்பட்டு போயிட்டார் சந்நிதி. நம்ம யார்கிட்ட நம்ம அழுவோம்? தெய்வத்துக்கிட்ட தானே அழுவோம். இப்போ தெய்வத்துக்கிட்ட அழுதுட்டு உட்காந்துட்டார். இந்த ஹோமம் பண்ணினவாள்லாம் பெரிய பணக்காரா. அவள் நம்ம மகாபிரிவாட்ட போய் எல்லாமே பால், பழம், புஷ்பம், என்னென்ன நட்ஸு, பணம், பொன், பொருள் எல்லாம் தாம்பூலத்தில் வச்சு, பெரியவா இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற. எனக்கு வேண்டாம், அந்த பிராமணன் வந்தானே அவனுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடு, அவன் வாங்கினானா உன்னோட விதி மாறும், இல்லைன்னா இல்லை, பாவத்தை சேர்த்துக்கிறேன். எப்படி நீ இலை வஞ்சகம் பண்ணலாம், எப்படி குறைச்ச சம்பாவனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்ப, பெரியவா என்னை மன்னிச்சிருங்கோ, இங்கே நடந்தது அங்கே எப்படி பெரியவாளுக்கு தெரியும்? அதுதான் பெரியவா. நடமாடும் தெய்வம். சூலமாக இருப்பார், சூட்சமமாக இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார். நம்ம இங்கேருந்து பண்ணுறது அவ்வளோ எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தரோட கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. கண்டிப்பாக நேர்களே. ஏன் இது நான் திருப்பி சொல்கிறேன்னா, ஐயோ நம்ம இந்த வேலை தான் பார்க்குறோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாரோட மனசும் யாரும் புண்படுத்தக்கூடாது. சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், ஊட்டி கொடுக்கணும். இதை பண்ணு, அதை பண்ணு, அம்மா பாவம், அம்மா இந்த தொழில் தான் பண்ணுறேன், இதுக்குரிய செலவு தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு அளவுக்கு மீறி பண்ண முடியாதுங்கிறது நம்ம சொல்லி 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 கொடுக்கணும். கண்டிப்பாக 6 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், 5 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், விளையாடணும், படிக்கணும், சொல்லி கொடுக்கணும். அதை கேஷுவலாக சொல்லிக் கொடுக்கணும், சிரிச்ச முகமாக சொல்லிக் கொடுக்கணும், ஒரு விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக அப்படி போயின்னு இருக்கிறப்ப, பெரியவா சொல்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த சுவாமிகளை, இந்த பிராமணனை பார்க்க ஓடி வரா. பார்த்தா தூணில் சாஞ்சின்றபடியே கோபுரா, தலை சாஞ்சிட்றான், இறந்துடுறான். அப்போ அந்த விதி பயன் கர்மவென அவருக்கு இன்னும் தொடருது. ஆகையால் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வாங்க வேண்டும். யாருக்கும் குறைச்சி கொடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக நேர்களே. அவர் ரொம்ப அதை நினச்சி மனக்கணக்கு போட்டிருப்பாள்ல, பாவம் தானே. அதை பெரியவா சொல்கிறார். நம்ம நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், மகா பெரியவா திருவடிகளே சரணம்.